என்னடா இப்படி பாக்குற? உட்கார்றா. ஏன்டா கண் கலங்குற? இல்லையே, கண் கலங்கலையே. நான் சந்தோஷமா தானே இருக்கேன். இன்னைக்கு உன்னை பார்த்ததும் சாப்பாடு கிடைக்கின்ற நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு இடத்துக்கு நடந்து போகாம வாழ்க்கையில முறைய கார்ல வந்திருக்கேன். என்னையும் பார்த்து ஒரு மனுஷன் நான் பேசுறதை கேட்கறதுக்கு எதிரில நீ ஃப்ரெண்ட் இருக்க. என்னடா இது சின்ன பிள்ளையாட்டம்? பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் கண் கலங்காம இருக்கிறது தான் உண்மையான செல்லவனு தத்துவம் எல்லாம் பேசுவேன். இப்ப நீ விடுறா சொல்றல. எப்படி விடுறது? ரோட்ல நடந்த பூனை வீட்டுல நுழைஞ்ச ஆமன்னு சொல்றாங்கடா. பசின்னு சொன்ன பருந்துன்னு சொல்றாங்கடா. சென்டிமெண்டா? எனக்கு இல்ல, ஊர்ல இருக்கவங்க. அவனுங்களை பத்தி உனக்கு என்னடா கவலை? நீ அழுதா அவங்க சிரிப்பாங்க, நீ சிரிச்சா உன்னை பைத்தியம் சொல்லுவாங்க. ஏண்டா நீ வேலைக்கு போலனா நீ வந்து பூனை ஆமை, அப்ப வேலைக்கு போறவங்க மத்தவங்க மட்டும் பெரிய சரி அதை விடு. டேய், என் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு 10 பூனையை குறுக்க விட்டுருக்காரா. உன்னை மட்டும் நான் பூனைன்னு சொன்னேன்னு வச்சுக்க, தைரியமா குறுக்கவான்னு சொல்லுவாரு. இப்ப அவர் கேம்ப் இருக்காரு, 2 நாள் திரும்பி வந்துருவாரு. வந்த உடனே உனக்கு வேலை நிச்சயம். சரி அதெல்லாம் மறந்துட்டு என்ன சாப்பிடலாம் சொல்லு. 2 செட் தோசை, வடகரி, ஆப்பம், பாயா. நானே ஆர்டர் பண்றேன். இது 5 ஸ்டார் ஹோட்டல்ரா. வெயிட்டர் ப்ளீஸ் கம். 2 ஹாட் அண்ட் சார் சிக்கன் சூப். ஓகே சார். தந்தூரி சிக்கன் இருக்கா? இருக்கு சார். பெருசு, அதை கட் பண்ணாம அப்படியே எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ப்ரான்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல? ஜம்போ ப்ரான்ஸ் 1 பிளேட். ஓகே, Okay. மேக் இட் ஃபாஸ்ட். எனிதிங் எல்ஸ்? ஒரு பென்சன் ஐஜஸ் சிகரெட் Okay, பாக்கெட். டேய், உண்மையிலேயே நீலேருந்து என் தலையெழுத்தே மாறிடும் போல இருக்கு. இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் காதுல தான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு கண்ணிலே பாத்துரும் போல இருக்கு. தப்பா நினைக்காம ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா இந்த வீட்டு வாடகை, டீ கடை பாக்கி, சின்ன சின்ன கடன்லாம் இருக்கு. இந்த மாசம் பிரச்சனை முடிஞ்சிடும். சரிடா, போகும்போது தரேன்டா. என்ன ட்ரிங்க் சாப்பிடலாம்? ட்ரிங்க்ஸா? ஐயோ, நீ ஒண்ணும் சொல்ல வேணாம்பா. அப்புறமா குவார்டர் வாங்கி கொடுத்துரு, டீ கடை ஓரமா ஒதுங்கிறேன்னு மறுபடியும் முட்டை பரோட்டா, குத்துக்கறி அதே ஆரம்பிச்சிருவேன். நானே ஆர்டர் பண்ணிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, 2 scotch, மேக் இட் லார்ஜ். ஓகே சார். கார்த்திக், பணம் கேட்டேன், போகும்போது வாங்கிக்கன்னு சொன்னேன். ஏய், பணம் வேற கம்மியா இருக்கு, பெட்ரோல் வேற போடணும். டேய், 2 நாள் மினிஸ்டர் வந்துருவாரு, உனக்கு வேலை கிடைச்சிடும். அப்புறம் பணம் வாங்கிக்கற. லைட் எரியுது. போனோம் வீட்டுக்கு ஏற மாட்டோம், மாட்டிக்குவோம். ஏதோ இருக்கு. ஐயா, ஐயா அனாத புனையா, ஐயா அனாத புனையா, ஐயா அம்மா 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 அனாத புனமா, அம்மா நல்ல மச்சமா நானமா தூக்கி போடணும். காசா போடாதீங்கம்மா, ரூபாவா போடுங்கம்மா. நல்ல மச்சமா நானமா தூக்கி போடணும், போடுங்கம்மா. ஓகே, பாதியா அவிக்கிற வேண்டியது. தலைவா, தலைவா எந்திரிங்க தலைவா, தலைவா மேட்ரு முடிஞ்சிருச்சு, எந்திரிங்க.
எந்திரிங்க தலைவா. நம்ம விஷயத்தை விடு. நீ தொப்புடி கீழே ஊந்தியா, நான் டப்புனு வேஷ்டிய போட்டேன், தொண்டை கிழிய கத்தனேன், காசு போட்டாங்க. நான் ரொம்ப யோகியமானப்பா, மத்தவங்க மாதிரி ரக்கிஷ பேமனே கிடையாது. பாதி பாதியா பிச்சுக்கோ. இந்தா ஒரு நல்ல கூட கொடுக்க முடியும் சார், நீயே வச்சுக்கோ. கேக்கல எப்படி தலைவா அப்படியே அசையாம இருந்த? இல்லன்னா நம்மள கைமா பண்ணிருப்பாங்க. அனாதை போன மாதிரி சூப்பர் ஆக்ட் பண்ண. அனாதை போனம்னா அனாதை போனம் தான். மேடம் நீங்க எங்க போகணும்? அடையாருங்க. அடையா இருக்க 47A வரும், நீங்க அதுல போங்க. அண்ணே என்ன தலையில முக்காடு போட்டு என்ன ரெக்கார்டு போடுமா? எங்க போறது தெரியாம தப்பா நின்னுட்டு இருக்கேன். ஏன்? நான் ஒரு கிளி சோசியக்காரன். ஒரு நாய் வந்து சோசியம் பார்த்து கிளி செத்து போச்சு. அன்னையில இருந்து கிளி ஞாபகமா தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்படி இவ்வளவு அக்கறையா கேக்குறியே, நீங்க யாரு? ஐயோ அண்ணே உண்மையிலே விடமாட்டியா நீ? அண்ணே உண்மையிலே காசு எங்கிட்ட இருக்குண்ணே, ஜோசியம் பாத்துருவா. ஐயோ சாமி சேர்த்தண்டா. அப்பாடா. மேடம் உங்களுக்கு பஸ் வந்துருச்சு மேடம். சார் நீங்க எங்க போகணும்? திருவெற்றியூர் போனோம். திருவெற்றியூரா? இந்த பக்கம் வராது, அந்த பக்கம் போங்க. தேங்க்ஸ். நீங்க எங்க போகணும்? சேலத்துக்கு போகணும். சேலத்துக்கா? பாரிஸ் கார்னர் போங்க. சரிங்க சார். அடுத்து வணக்கம். என்ன டிரான்ஸ்போர்ட்ல வேலை கிடைச்சிருக்கா? சத்தியமா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எனக்கு வேலை கிடைக்காதுங்க. அங்க என் காலனில என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கும் ஆள் இல்ல, நான் போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்டா பதில் சொல்றதுக்கும் ஆள் இல்ல. ஏன்னா அங்க யாருமே என் கூட பேச மாட்டாங்க. இங்க வந்து 4 பேர் கூட பேசலாம் பாருங்க. ஏன்னா இந்த ஜனங்களுக்கு என்ன பூனைன்னு தெரியாது, அதனால தைரியமா குறுக்க வரலாம். படிச்ச படிப்பு மறந்துடக்கூடாதுன்றதுக்காக அடிக்கடி இன்டர்வியூ போவேன். பேசுற தமிழ் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக அடிக்கடி இப்படி பரன்ல வந்து நீங்க ரொம்ப நேரம் என் கூட பேசிட்டு இருக்காதீங்க, இந்த அண்ணமிட்ட கைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு பஸ் வந்துருச்சு, நீங்க போயிட்டு வாங்க. ம். என்னம்மா இவ்வளவு நேரமா லேட் பண்றது? பாத்தி வேற இதோட 10 போன் பண்ணிட்டாமா? உனக்கு என்னையா, நீ ஈஸியா சொல்லிடுவ. நாங்க அக்கம் பக்கத்துல பார்க்க வேண்டாமா, வீட்டுல இருக்கிறவங்கள பார்க்க வேண்டாமா? அப்படியே வந்தாலும் பளிச்சுன்னு வரணும், கொஞ்சம் கம்மியா வந்தாலும் ரேட்ல கம்மி பண்ணிடுவீங்க. சந்திரா வேணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஹலோ யாரா? ஐயோ அண்ணா நீங்களா? 5 நிமிஷம் ஆண்டவன் வந்துட்டு இருக்கேன். ஓகே சந்திரா, கோச்சுக்கா மாட்டால போயிரியா? என்னது, நான் ஆட்டோல போக மாட்டேன்னு உனக்கு தெரியாது? அவன் அட்ரஸ் நோட் பண்ணுவா, நாளைக்கு வீட்டுக்கிட்ட வந்து நிப்பான். இங்க பாரியா, நான் ஆட்டோல எல்லாம் போக முடியாது. பஸ்ல வேற தனியா போக மாட்டேன். அடுத்த மாசம் போர்க்கார் புக் பண்ணிருக்கேன். ஒருத்தன் கிடைச்சிட்டான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. தனியா மீட்டர் போட்டதே கமிஷன் கட் ஆயிடும். ஹலோ சார் நீங்க எங்க சார் போகணும்? எக்ஸ்கியூஸ் மீ சார். நான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன், நீங்க வேலை இல்லாம சும்மா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார் ஆமா சார். நான் ஒரு வேலை தர செய்வீங்களா? ஆனா வேலை நினைக்க கூடாது, ஒரு சின்ன ஹெல்ப் நினைச்சுக்கணும். சார் காத்துக்கிட்டு இருக்கேன் சார். அப்படிங்களா? சந்திரா பேரு சந்திரா. இந்த பொண்ணை ஒரு இடத்துல பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறீங்களா? சார் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தா நீங்க வேற மாதிரி பாத்திருக்கீங்க சார். இவ்வளவு பேர் நிக்கிற பஸ் ஸ்டாப்ல என்ன நம்பி ஒரு பொண்ணை அனுப்புறீங்கன்னா சார், இதை விட எனக்கு வேற என்ன சார் பெருமை வேணும்? இந்தாங்க பஸ்ஸுக்கு வச்சுக்கங்க. பொண்ணை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருங்க சார். பணம் செல்லு வந்து சலோ வந்துட்டே இருக்கு. வாங்க வாங்க. அட்ரஸ் சொல்லுங்களேன். எனக்கு தெரியும், நம்பர் 48 மூசா ஸ்ட்ரீட். ஓகே ஓகே போய்டும் வாங்க. வராது. வணக்கம் சார். அந்த மாதிரிலாம் பாக்காதீங்க சார். உங்க பொண்ணை நான் கூட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பஸ்ல எவ்வளவு கூட்டணும் உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க பொண்ணையை கேட்டு பாருங்க. சொல்லுமா? ஆமா. இந்தாமா நீ முதல்ல உள்ள போ, நான் தம்பி கிட்ட பேசிட்டு வர்றேன். சரி. வெரி குட் தம்பி, நல்ல பையனா இருக்கே. இந்தா இந்த பணத்தை வச்சுக்க. ஒரு வேளைக்கு 2 இடத்துல காசா? நியாயமா உழைச்சா ஒரு வேளைக்கு 2 இடத்துல காசு கிடைக்கதான் செய்யுது. நான் தான் இந்த சமுதாயத்தை சரியா புரிஞ்சுக்கல. நீங்க கூட நல்ல மனுஷனா தான் இருக்கீங்க சார். தம்பி ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க சார். ஒரு விஎஸ் ஓபி ஒன்று வாங்கிக்கூட. ஓ வாங்கிட்டு வரேனே. மன்மதல்லி சார். என்ன சார் நீங்க விஎஸ் ஓபினா பிராண்டி பாட்டில் சொல்லக்கூடாதா? நீங்க தான் வயசானவரா இருக்கீங்களே, மருந்து மாத்திரை தான் தேவைப்படும். நான் மெடிக்கல் ஷாப்ல போய் கேக்குறேன். இந்தாங்க. அப்படியா? இந்தாப்பா உன்கிட்ட
ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்கா? என்ன சார் சொல்றீங்க? அட பொண்ணுங்களை தான்ப்பா சொல்றேன். அடுத்த தடவை வரும்போது ஒரு 15-16 வயசு ரேஞ்சில சின்ன பொண்ணுங்களை கூட்டு வரியா? என்ன ஓகேயா? யோ, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நீ திங்கிற சோத்துல நான் மண்ணெளி போட்டேனா? ஒரு வாழைப்பழம் எப்படாவது எனக்கு கிடைச்சா கூட அதுல பாதி திருட்டு மீதி நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஏன் நீ நினைச்சு பார்க்க மாட்டேங்கிற? எப்ப பார்த்தாலும் என்ன கேவலப்படுத்துறதே உனக்கு வேலையா போச்சு. போய் போய் மாமா வேலை பார்க்க வச்சுட்டேயா. இன்னும் 2 நாள் நீயா நானான்னு பாத்துருவோம். என் ஃப்ரெண்டு மினிஸ்டர்ட்ட கூட்டு போய் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் ஞாபகத்துல வச்சுக்க. வணக்கம். வாழ்க 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 வாழ்க. வா தம்பி. வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். வணக்கம் ராமதாஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். வணக்கம் பாய்க்கலாமே. சார். வா 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 வா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன யாரு? சொன்ன இந்திரன் ஓ, நீயா? உன்னை பத்தி தம்பி எல்லாம் சொல்லிருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த ஜனங்களை திருத்தவே முடியாது. எப்படி திருத்த முடியுங்கிற? கரெக்ட்டுங்க. அப்புறம் நாட்டை திருத்துறதுக்கு ஒரு பெரியார் பிறந்தாருன்னா நாட்டை கெடுக்கிறதுக்கு கூட ஒரு 10 சாமியார் பிறந்துடுறாங்க. நம்ம பெரியார் சினிமா ஹீரோவா 10 பேரை அடிச்சு போடுறதுக்கு? வணக்கம். உட்காருங்க உட்காருங்க தம்பி. அப்புறம் இந்த ராவு காலம், யமகண்டோ, அஷ்டமி, நவமி இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. நோ சென்டிமெண்ட்ஸ், நோ ஆர்குமெண்ட்ஸ். இதான் நம்ம பாலிசி. நம்ம தலையெழுத்து நம்மளே எடுத்துக்க வேண்டியது தானே. அப்புறம் நான் அரசியல்வாதி, விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். ஸ்டெனோ, வா 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 தாய்க்குள்ளமே வா. இதுல தம்பியோட எல்லா டீடைல்ஸும் இருக்கு. எனக்கு உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணும். என்ன தம்பி, ஓகேயா? ஓகே சார். இந்திரன், ஓகே சார். உன்னை எவனும் அசைக்க முடியாது. ஆமா, அது சரி. பேசுரு. வாமா. பேனா குடியா? கையெழுத்து போட போறேன். உன் தலையெழுத்தே மாற போகுது. ஹலோ, ஆமாயா, மினிஸ்டர் நடேசன் தான் பேசுறேன். என்னது? என் சீட்டை கிழிச்சிட்டாங்களா? கவர்மெண்ட் கழிச்சிட்டாங்களா? நீ என்ன பெரிய பிஸ்தாவா? தனி மனுஷனுக்கு சோறு இல்லைன்னா உலகத்தை அழிடான்னு பாரதியார் சொன்னார்ல. எங்க ஒரு மனுஷனுக்கு வேலை கிடைச்சிருமோன்றதுக்காக ஒரு கவர்மெண்ட்டே கவுத்துட்டியா? நீ எல்லாம் ஒரு கடவுளா? ஒண்ணு நான் பணம் வாங்கணும், இல்லன்னா மாமா வேலை பார்க்கணும். அப்பதான் காசு. நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் விட மாட்டேன். வேணாயா, உன்னோடையும் போராட முடியல, இந்த உலகத்தோடையும் போராட முடியல. என்னை விட்டுடியா? புரியல? சாக போறேன். சாகிறதுன்னு முடிவே பண்ணிட்டேன். என்ன, நான் செத்துட்டா தூக்கிட்டு போக 4 பேர் இல்ல. அரசாங்க வண்டிதான். கவர்மெண்ட் வேலை தான் கொடுக்கல. இதையாவது செய்யட்டுமே. என்னடா காசு எடுக்கிறானேன்னு பாக்குறியா? நான் பணமா இருந்து சம்பாரிச்சு காசு இப்ப என்ன பணமாக்க போகுது. ஆமா கிருஷ்ணா, கோவிந்தா. ஆமா தம்பி, வண்டி ஸ்டார்ட் ஆல. 2 மெதிபீச்சு கொடுக்குறியாப்பா? தம்பி, மிதிக்கிறதுக்கு பதிலா ஒரு தள்ளுதல்னா ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தயவு பண்ணுங்களேன். கொஞ்சம் தூரம் தள்ளுங்க, சட்டுன்னு ஸ்டார்ட் ஆயிடும். தம்பி, என்ன உன் மூஞ்சில கொஞ்சம் விரத்தி தெரியறத? உன் பேர் என்ன? இந்திரன். பேரு இந்திரன். மணி இப்போ 4 ஆறுது. உன்னோட விஷயம் ஏதாவது இப்ப சம்பந்தப்பட்டிருக்கணுமே. நிறுத்திட்டேள். என்ன அப்படி பாக்குறேள்? கண்டிப்பா உங்களோட விஷயம் சம்பந்தப்பட்டிருக்கணும். ஒன்னா நீங்க யாருக்கா வாங்கி கொடுத்திருப்பேள், இல்லன்னா ஆத்துல மூட்டை பூஜை கூட்டத்துக்காக வாங்கி வச்சிருப்பேள். என்ன என்னோட ஜோசியம் அப்படி சொல்றதே? உங்க ஜோசியம் வேற என்னங்க சொல்லுது? பானா பீனா பேனா இந்த பேர் சம்பந்தப்பட்ட பொம்மநாட்டி ஏதாவது உனக்கு பழக்கம் இருக்கா? பானா பவானி. ஆமாங்க. வாய்க்கால், நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பிய. இனிமே உனக்கு நல்ல எதிர்காலம் வரப்போறது. லட்சுமி கடாச்சோ மூஞ்சில வந்துட்டு இருக்கு. கவலையே படாத. இன்னும் 6 நாள்ல உன் வாய்க்கே மாற போறது. பாத்தியா, வண்டியே ஸ்டார்ட் ஆயிடுது. இனிமே உன் வாய்க்கே ஸ்டார்ட் ஆயிடும். தைரியமா இரு, கவலைப்படாத.
நான் வரட்டுமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வரேன்பா. ஒரு ஆள் என் முகத்தை பார்த்துட்டு லட்சுமி கடாட்சமா இருக்குன்னு சொல்றான். ஆனா உனக்கு மட்டும் என்ன பார்த்தா அப்படி தெரியாது இல்லையா? ஓகே, நான் வாழ்றத வேணா உன்னால தடுக்க முடியும், ஆனா நான் சாகிறத உன்னால தடுக்க முடியாது. பாய்சனோட வந்திருக்கேன். உனக்கு 60 வீடு, எனக்கு 6 மாத்திரை. இந்த 6 மாத்திரையில ஒரு மாத்திரையில விஷம் கலந்துருக்கேன். முடிஞ்சா என் சாவை நீ தடுத்துக்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாத்திரையை சாப்பிட போறேன். என்னைக்கு நீ விஷ மாத்திரை கொடுக்குறியோ அன்னைக்கு நான் செத்துருவேன். இன்னைக்கு இது முத மாத்திரை. சிரிச்சி சிக்னல் காட்டுற. உங்களதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துக்க, கண்ணாடி கைட்டு காமிக்கிறேன் இல்ல பின்னாடி காமிக்கிறேன். கடைசியா ஒரு தடவை பாத்துட்டு போலான்னு வந்தேனே. கடைசியாவா? வீட்டை காலி பண்ண போறியா? ஐயோ, சந்தோஷமான விஷயத்த சொல்றியா இந்திரா? சாக போறனே. சாக போறியா? எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்றிய. ஆல் தி பெஸ்ட். அத முதல்ல செய். ஏன்னா நீ வீட்டை காலியும் பண்ண மாட்டேங்கிற. உங்ககிட்ட நான் வாடகை வாங்குறதும் கஷ்டம். கேஸ் போட்டாலும் வேஸ்ட். பேசாம நீ செத்து போயிட்டு உள்ள தூக்கி போட்டுருவோம். குடிச்சில சாமானும் கிடையாது. செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பால் ஊத்துவாங்க. நீ சாகிறதுக்கு முன்னாடி 4 பெக்கு ஊத்துறேன், குடிச்சிட்டு பையன். இந்த 4 பெக்க குடிக்கிறத விட இந்த காலனி ஜனங்களை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க போறேன். நிச்சயமா? போ. சாகும் போதாவது உனக்கு தைரியம் வருதே. இது என்ன காலனியா நாடக கொட்டாயா? அவன் யார் எங்களுக்கு எல்லாம் புத்திமதி சொல்றதுக்கு? ஏங்க நீங்களாவது அவன் அடிச்சு துரத்துறீங்களா இல்லையா? எப்பா இந்திரா, வந்து உன் மூஞ்ச கொஞ்சம் காட்டு. நான் என்ன சாகலையா? அப்போ நேத்து விஷம் மாத்திர சாப்பிடல. யார் கூப்பிடுறது? நல்ல மூஞ்சி. இதை நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார், மிஸ்டர் இந்திரன் வீடு இதுதானா? என்னது? மிஸ்டர் இந்திரன் வீடு இதுதானேன்னு கேட்டேன். இந்திரனுக்கு மிஸ்டர் போட்ட ஒரே ஆள் நீங்க தான். இந்திரன் இங்கதான் இருக்காரு. ஆனா வீடு அவருது இல்ல, என்னோடது. வாங்க கூட்டு போறேன். முத மாத்திரங்கிறதுக்காக விட்டுட்டியா? ஆனா நான் விட மாட்டேன். 2 மாத்திரை விழுந்துருச்சு. நான் தான் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேனே. 1 மாத்திரை விழுந்தானே, 2 மாத்திரை விழுந்தானே. Ready, forward march. I'll left, I'll right, I'll left. I know about 10. Then you will follow. I will catch you. My wife will come and teach you. Come on, go. 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 ஹலோ. யமனே வந்துட்டானோ? யாரு யமனா? இல்லைங்க, உமன். எந்த உமனுங்க? நான் பவானிங்க. கதவு தருங்க. ஓ, நீங்களா? கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க. வாங்க. நீங்க இங்கெல்லாம் வரணுமா? ஏன் வரக்கூடாதா? வரலாம், நீங்க வரலாம். ஒரு நிமிஷம். வாயில கொஞ்சம் தூசி. தூசில கொஞ்சம் பாயின்னு சொல்லுங்க. கொஞ்சம் தொடச்சு வச்சுக்கலாம்ல? ஏற்கனவே இந்த ஆள் என்ன எவ்வளவு துடைக்கணுமோ அவ்வளவு துடைச்சு வச்சிருக்கான். இன்னும் துடைக்கணுமா? அப்புறம் உங்களுக்கு வாகனம் ரெடி. மாத்திரை மாற்ற தெரிஞ்சு பாடகை ரெடி பண்ணிட்டாங்களோ? என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, வாகனம் சொன்னீங்களே, என்னது? ஆட்டோங்க. எனக்கு தெரிஞ்ச இடத்துல உங்களுக்காக ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணிருக்கேன். கொஞ்ச நாள் ஆட்டோ ஓட்டுங்க. எங்க ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் காலி ஆகுது. அது வேணா நான் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன். நாளைக்கு காலையில முருகன் கோயிலுக்கு வந்துருங்க. அங்க ஆட்டோ ரெடியா இருக்கும். என்ன ஆண்டியப்பா, பையன் பந்தவா ஆட்டோ ஓட்ட கிளம்பிட்டான். அவனை அப்படியே எக்கச்சக்கமா மாட்டி விட்டு கவுத்தலான்ற கருவத்தோட பாக்குற. அதனாலதானே என்ன 3 மாத்திரையில தப்பிக்க வச்சிருக்க. உன்னோட சில்மஷி எனக்கு தெரியும். நான் இப்ப எதுக்கு அங்க போறேன்னா,
என்னடா வேலை வாங்கி தரேன்னு சொன்னோம், அவன் பாட்டுக்கு வராம சோம்பேறித்தனமா வீட்லயே இருந்துட்டானே. அந்த பொண்ணு தப்பா நினைச்சிருச்சுன்னா அதுக்காகத்தான். ஆனா உண்மையிலேயே உனக்கு எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு, அதை நான் மறக்கல. இது 4வது மாத்திரை.